வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் அஃபிஷியல் யூடியூப் சேனலுங்க. தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. நகைக்கடைக்கு போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்னு 15லேருந்து 20% வரைக்கும் நமக்கு நஷ்டம் தாங்க ஏற்படுது. ஆனால் தங்கம் விலை ஏற ஏற நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு லாபத்தை சம்பாதிக்க ஒரு வழியும் இருக்குது. அதுதான் கோல்டு ஸ்டாக்ஸ் வாங்குறது. இன்றைக்கி நாம் 2026 முதலீடு செய்ய வேண்டிய டாப் 3 கோல்டு ஸ்டாக்ஸ் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோங்க. முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏன் நேரடியாக தங்கம் வாங்குறது நல்ல சாய்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இதை ஃபிசிக்கல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நகைக்கடைக்கு போயிட்டு ஒரு 10 பவுன் நகை வாங்குறோம்னு வச்சுங்களேன். இது ஒரு ஃபிசிக்கல் கோல்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த நகையை நம்ம நம்ம கழுத்துலேயோ காதுலேயோ நம்ம அதை வியர் பண்ணிக்கிறதுனாலையுமா அது சேஃபாக தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே ஒரு 20 பவுன் 30 பவுன் நகையை நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அத்தனை நகையை நாம் கழுத்துலேயோ காதுலேயோ போட்டுக்கிட்டு எந்நேரமும் இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை கொண்டு போயிட்டு பேங்க் லாக்கர் யூஸ் பண்ணி அங்கே வச்சுருவோம். அப்போ பேங்க் லாக்கரில் நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நம்ம கொடுக்க வேண்டியது வருங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம பேங்க்குக்காக அந்த லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக நாம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று நம்ம கொடுத்துக்கிட்டே தான் வரணும். இதுதான் ஃபிசிக்கல் கோல்டை கையில் வச்சுருக்க முடியாது, பேங்க்கில் தான் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்க. ரெண்டாவது, இந்த கோல்டை நம்ம விற்கிறோம்னு வச்சிங்களேன், இது பழைய தங்கம் அப்படின்னு அது இதுன்னு போய் சொல்லி நம்மளே இந்த நகைக்கடைக்காரங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கோல்டு வாங்கியிருப்பீங்க, இன்றைக்கி ஒரு கோல்டு இருக்கும். ஸோ அந்த கோல்டு பார்த்திங்கன்னா பழைய கோல்டு, இன்றைக்கி வாங்குறது தான் புது கோல்டு. ஸோ அதுக்கு இதுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை அவங்க குறைக்க தான் பார்ப்பாங்க. தங்கத்தோட விலை எப்பயுமே நமக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா நாம் சூஸ் பண்ண வேண்டியது கோல்டு ஸ்டாக்ஸுங்க. அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தோட பங்குகளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது கோல்டு ஸ்டாக்ஸ் விற்கக்கூடிய ஒரு பங்கை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், தங்கம் விலை ஏற ஏற அந்த ஸ்டாக்ஸோட வேல்யூம் அதிகமாகும். அப்படி ஸ்டாக்ஸோட வேல்யூ அதிகமாகிறப்ப உங்களுடைய ஷேரோட வேல்யூம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டிவிடெண்ட், அதாவது பங்கு லாபம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த கோல்டு ஸ்டாக்ஸ் வாங்குறதுல இருக்குங்க. நாம் பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி லிமிடெட். அதாவது ஜுவல்லரி லீடர்னு இவங்களை சொல்லலாம். ஏன் இந்த நிறுவனம் சிறந்தது அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமான தனிஷ்க் அப்படிங்கிறது இவங்களுடையது தான். தங்கம் விலை ஏறினாலும் இறங்கினாலும் இந்திய மக்கள் விசேஷங்களுக்காக தங்கம் வாங்குறத நிறுத்த போவதே இல்லை. டைட்டன் நிறுவனம் தன்னுடைய பிராண்ட் மதிப்பின் மூலமாக தொடர்ந்து லாபம் ஈட்டி வருதுங்க. கடந்த 5 வருஷத்தில் இவங்களுடைய பங்கு விலை எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத ஒரு கிராஃப் மூலிமா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸு. இது கோல்டு லோன் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த நிறுவனம் சிறந்ததுன்னா தங்க விலை உயர்றப்ப மக்கள் தங்கத்தை அடமானம் வச்சு வாங்கக்கூடிய கடன்களோட மதிப்பும் பார்த்திங்கன்னா உயருதுங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் தங்கத்தின் பாதுகாப்பில் கடன் கொடுக்கறதுனால இவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. தங்கம் விலை அதிகமாக இருக்கும் காலத்தில் இவங்களுக்கு வணிகம் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் லாபமும் அதிகமாக கிடைக்குங்க. மூன்றாவது நிறுவனம் என்னென்னா கல்யாண் ஜுவல்லர்ஸு. இது ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்க்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய பிரான்ச்சை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இவங்க கூட நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. சரி, தங்கம் வாங்குறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசிடலாங்க. நண்பர்களே, இது ஒரு கல்வி சார்ந்த வீடியோங்க. பங்குச்சந்தை முதலீடு அப்படிங்கிறது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுங்க. ஸோ முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி ஆலோசகரை கண்டிப்பாக கலந்து ஆலோசித்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய வீடியோஸில் சொல்லுவாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வீடியோவை பார்த்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, 4 பேர்த்திட்ட கேளுங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை அதில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா 10 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அது நம்மளுடைய பணம். அந்த பணத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாளில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவும் ஒரு நபர் சொல்ல மாட்டார், யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸோ அல்லது இன்டர்நெட் கனெக்ஷனில் வரக்கூடிய ஒரு மெயில் மெசேஜோ மட்டும்தான் சொல்லும் உங்கள் பணம் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த. ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸு. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிதி ஆலோசகரே நீங்கள் கலந்து ஆலோசித்துட்டு மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுங்க.
உங்களுக்கு தங்கம் வாங்குறது பிடிக்குமா அல்லது கோல்டு ஸ்டாக்ஸில் முதலீடு செய்வது பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.